கட்டத்தில் நான் இதில் இருந்து வெளியே வர முடியாதுன்னு அறிஞ்ச பிறகு ஆட்டோமேட்டிக்காக என்ன வருது? சோர்வு வருது. எனக்கு இந்த பலவீனத்திலிருந்து வெளியே வர முடியாதோ, எனக்கு இந்த அசுத்த ஆவியின் பிடியிலிருந்து வெளியே வர முடியாதோ, எனக்கு இந்த பாவத்திலிருந்து வெளியே வர முடியாதோ அப்படிங்கிற யோசனை வரும்போ ஒரு இனி வெளியே வர முடியாது அப்படிங்கிற எண்ணம் நமக்கு தோன்றுகிறது. தூர ஒரு இடத்துல நான் ஒரு மீட்டிங் போனேன். அந்த மீட்டிங் முடிஞ்சு நான் உட்கார்ந்துருக்கும் ஒரு தம்பி வந்து என்கிட்ட பேசுறாரு, பாஸ்டர் ஒரு 2 நிமிஷம் தான் அவங்கள்ட்ட பேசலாமா? நான் சொன்னேன், பேசு தங்கம். அந்த தம்பி என்கிட்ட சொல்றான், எனக்கு இப்போ 21 வயசு, 8ஆம் கிளாஸ் படிக்கிறதுல இருந்து நான் ஒரு காரியத்தோடு போராடிட்டு இருக்கிறேன். இப்ப எல்லாம் எனக்கு அதுல இருந்து விடுதலை வருங்கிற நம்பிக்கை இல்லை. 8ஆம் கிளாஸ்ல இருந்து 21 வயசு வரை போராடக்கு அது என்னடா போராட்டம்னு நான் கேட்டப்பதான் சொல்றான், தவறான படங்களை பார்ப்பது. அதை பார்க்கலன்னா தூக்கம் வராது, அதை பார்க்கலன்னா சாப்பிட முடியாது. பஸ்ல போகும்போது அதே யோசனை தான், எங்க போனாலும் அதே யோசனை தான். அவன் சொல்றான், எனக்கு இந்த ஆவியில இருந்து விடுதலை கிடைக்குமா? நான் சொன்னேன், பரிசுத்த ஆவியானவர் எந்த மனுஷனையும் விடுவிக்க முடியும். நம்மை சோர்வு தாக்கும் வேளை 1, வாக்குத்தத்தம் நிறைவேற தாமதம் அடைகிற பொழுது சோர்வின் ஆவி நம்மை தாக்கும். 2, உள்ளே பிரிவினை வருகிற பொழுது சோர்வின் ஆவி நம்மை தாக்கும். 3, ஒரே காரியத்தில் இருந்து நெடுநாள் வெளியே வர முடியாத பொழுது சோர்வு நம்மை தாக்கும். அந்த ஒரு காரியம்னா என்ன? ஒரு வகை அடிமைத்தனம். ஒரு வகை அடிமைத்தனம். அது என்னெல்லாம் அடிமைத்தனம்? 1, இச்சை. 2, பெருமை. 3, குறை சொல்லுதல். 4, கசப்பு. 5, ஏதோ ஒரு பலவீனம். ஏதோ ஒரு பலவீனம். கிருபை உள்ள தேவ பிள்ளைகளுக்கு திடீர்னு தலைவலி வந்துன்னு வைங்க, உடனே ஆவி என்ன சொல்லும் தெரியுமா?